ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஎல் ட்ராமாவோட 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஹாப்பி சாட்னி எல்லாம் கலந்த ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் சேகன் வந்து டேயை கிஸ் பண்ணிடுவான்ல, அது அவன் எப்படி ஃபீல் பண்ணான்னு தெரியல. ஒரு மாதிரி உதட்ட தொடச்சிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இனி திரும்பவும் பழைய மாதிரி எங்கள் ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு அப்படின்னு சேகன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜூஹா அவனோட லாக்கர் கிட்டே இருக்கிறத டோயன் பார்த்துட்டு அவனை பார்க்காத மாதிரி போகவும், டோயன் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. நான் கூப்பிடுறேன்ல, என்னன்னு கூட கேட்காம போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனோட கையை பிடிச்சி நிறுத்தவும், நான் தான் கேவலமானவன்னு சொன்னேன்ல அப்படின்னு அவனோட ஃபேஸை பார்க்காம சொல்லிட்டு அவனை திரும்பி பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாக காயமாக இருக்கு. உடனே அவனோட கண்ணத்தை பிடிச்சி, என்னாச்சு உனக்கு, யார் இப்படி பண்ணது, ஏன் உன்னோட ஃபேஸ் இப்படி இருக்குன்னு பதட்டமாக கேட்கவும், அதை விடு, நீ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்க, இந்த மாதிரி தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அதனால தான் நானும் அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது எனக்கும் தெரியும், ஆனால் உனக்கு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கா, ஆனால் என்னால் நீ ஏதோ சொல்ல வரான் ஆனால் சொல்ல முடியல. அப்போ அவனை பார்த்து, எனக்கும் இது கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ண சொல்கிற, ஒரு வேளை அன்னைக்கு மட்டும் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்குள்ளே வந்திருக்காது, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் என்னோட ஃபீலிங்ஸை எனக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், இங்கே பாரு, நீ முன்னாடி என்கிட்ட நடந்துக்கிட்டியா அது கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் நான் உன் கண்ணு முன்னாடி இருந்தும் கூட இல்லாத மாதிரி நடந்துட்டு போறியே, அதுதாண்டா எனக்கு வலிக்குது. டோயன், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணேன், நீ ரொம்ப வியர்டாக தெரிஞ்ச, எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்ப, என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருப்ப, இருந்தாலும் எனக்கு உன் மேலே ஒரு கேர் இருந்துச்சு. அந்த டைம் இதெல்லாம் என்ன ஃபீலிங்ஸ்னு எனக்கு நிஜமாக தெரியல, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாங்க, ஆனால் நீ மட்டும்தான் அதெல்லாம் எதையும் கண்டுக்காம என்கிட்ட சகஜமாக இருந்த, அதுலேருந்து நான் திரும்ப திரும்ப ஓட தான் பார்த்தேன். உன்னை நான் புள்ளி பண்ணதை கூட யார்ட்டையும் சொல்லாமல் விளையாட்டில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்போ நானும் அங்கே தான் இருந்தேன். எனக்கும் தெரியும், நான் என்னோட ஃபீலிங்ஸை தள்ளி வச்சுட்டு தான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்னை நம்பின, ஆனால் நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டே அவனோட தோளில் சாஞ்சு, என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் நல்லா கேட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஃபீலிங்ஸ் அவனுக்கும் இருக்கு, ஆனால் ஓப்பனாக சொல்ல முடியல போல. இதை வந்து டூயனாலேயே நம்ப முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவனை ஹக் பண்ணிட்டே, இல்லை நான் எதையும் கேட்க மாட்டேன், திடீர்னு கிஸ் பண்ணவும் மாட்டேன், எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஒரு மூமெண்ட்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அப்புறம் எப்படி ஹாப்பியாக இல்லாமல் இருப்பான். அந்த டைம் போதும்னு சொல்லி ஜுவா தள்ளி வேற நினைக்கிறான். இல்லை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவனும் எதுவுமே சொல்லாமல் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு ஹாப்பி எண்டிங் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த சேயம் தான் இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேய்க்கு மெசேஜ்லாம் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எவ்வளவோ சாரி கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவன்கிட்ட வந்தாலே தள்ளி போயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் டோயன் அவன்கிட்ட வந்து, ஆமா டேய்க்கு என்னாச்சு, வர வர ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறான், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்படி எதுவும் இல்லைன்னு சமாளிக்கிறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல வரல, ஆனால் நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு தோணுது, இனி அவன் கூட எனக்கு கிடைச்ச மூமெண்ட்ஸ்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கான்சர்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல, அதில் கலந்துக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் உண்டுன்னு ஒரு நோட்டீஸ் இருக்கிறத பார்த்துட்டு சேயனை கூப்பிட்டு நம்ம இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஆனால் எப்படி முடியும்னு கேட்க, ஏன் என்னாச்சு, டே இன்னும் கூட பேசலையா, சரிவா நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனால் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டான் போல. டேயே நீ உள்ளார இருக்கன்னு எங்களுக்கு தெரியும், கதவை திறன்னு சொல்லி டோரை போட்டு தட்டிட்டு இருக்கும்போது, இல்லை வேண்டாம் விடு, ஒரு வேளை அவனுக்கு மீட் பண்ண விருப்பம் இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே இல்லை போல, சரிவா நம்ம வேற இடத்துக்கு போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அது எங்கன்னா டேயோட அங்கிள் பார் இருக்குல்ல, அங்கே தான் கூட்டிட்டு வந்திருப்பான். இங்கேயா, ஆனால் நம்மளாம் அங்கே போகலாமான்னு கேட்கும்போது, உனக்கு டேயோட ட்ரெஸ்ஸை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, ஆமாம் கொடுக்கணும்னு சொல்லவும், அப்போ வா போகலாம், நாம் என்ன குடிக்கிறதுக்கா போகிறோம், டேய் இருக்கானா இல்லையான்னு பார்க்க போகிறோம், ஸோ வா போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். டோயனை தெரியும்ல, ஸோ உட்கார வச்சு 2 பேருக்கும் பால் கொடுக்கும்போது டேயி சொன்ன அதே டைலாக் தான் இவனும் சொல்லிட்டு இருக்கான். பார்ல இருந்துக்கிட்டு பால் குடிச்சா என்னோட இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வீடு உனக்கு பச்சை தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும், இல்லை பரவாயில்ல கொடுங்க குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம், ஆமாம் நீ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்க சேவன் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது நான் தான், என்னை பற்றி தெரியுமான்னு கேட்கவும், தெரியும், டேயி உன்னை பற்றி நிறையா என்கிட்ட சொல்லியிருக்கான். என்னது டேயி சொல்லியிருக்கானான்னு கேட்க, நீ சரியான முட்டாளாக இருக்க, அதனால அவன் ஸ்கூல் மாறணும்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை சும்மா ஜோக் பண்ணேன், ரொம்பலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, டேய் இங்கேயும் வரல, வீட்லேயும் இல்லை, அப்போ எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் எதுவும் தெரியல, அவள் கொஞ்சம் பேட் பாய் தான், இருந்தாலும் ஓவரால் லைன் காஸ் பண்ணுற அளவு தப்பான பையன் இல்லை, அதனாலேயே அவனை பற்றி நானும் கவலைப்பட தேவையில்லை, நீங்களும் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஆமாம் அது யார் அப்படின்னு கேட்க, அதுவா தேஜுன், டேயோட அண்ணா, அவனும் மியூசிக் ப்ளே பண்ணுறவன் தான், ஆனால் இறந்து 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான்.
கேட்டிருக்க கூடாதுன்னு நினைச்சு ரெண்டு பேருமே சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அண்ணா இறந்து போனது டோயினுக்கு கூட தெரியல. இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. இருந்தாலும் டேய் யார்கிட்டயுமே பர்சனலா ஷேர் பண்ணிக்க மாட்டான் போல. நீங்க எதுக்காக சாரி கேட்குறீங்க? பரவாயில்ல விடுங்க. ஆக்சுவலி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. எங்க டேய் தனிமையான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கானோ அவனுக்குன்னு யாருமே ஸ்கூல்ல இல்லையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவனை தேடி நீங்க வந்திருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட அவன் சகஜமா பழகுறானா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் சேயோன் டேயோட வீட்டில் இருந்த போட்டோவையும் உன்ன மாதிரி ஒருத்தனை எனக்கு தெரியும்னு சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அது அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னதுனால வெளியே வந்திருப்பான். ஆக்சுவலி அது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். ஸோ வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியா டேய் வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. ஸோ அவன்கிட்ட வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை என்னோட அங்கிள் பார்க்க அது போனியா? போய் என்ன சொன்னேன்னு கேட்கும்போது ஆக்சுவலி ட்ரெஸ் கொடுக்க தானே வந்திருப்பான். இருந்தாலும் அதை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. இங்கே எதுக்காக வந்து ஒருவேளை என்னை ஃபாலோ பண்ணுறியா? நான் உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டதுக்காக என்னை டவுன் பண்ணலான்னு பார்க்குறியா? எதுக்காக என்னை சுற்றி சுற்றி வரேன்னு கோமாய் கேட்கும்போது நான் நினைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்ல வரேன்னு கேட்க உன்னோட ட்ரூ ஃபீலிங்ஸை பற்றி கேட்குறேன். நிஜமாலே அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொன்னாலும் இல்லை முடியாது, நான் இன்னைக்கு பேசியே ஆகணும், எனக்கு பதில் சொல்லு, நீ நிஜமாக எதுவுமே ஃபீல் பண்ணலையான்னு கேட்கும்போது டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் கண்ணுக்கு நான் ஒரு பொண்ணு மாதிரி தெரியலனா இல்லை நீ உன்னை பொண்ணா நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்கான். டேய் என்ன பேசுகிறன்றதை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது அதை நீ சொல்லாத, ஆக்சுவலி என்கிட்ட இருந்து உனக்கு இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஷர்ட்டுக்குள்ளே கையை விட்டு ரொம்ப இன்டீசெண்டாக நடந்துக்கிறான். இப்படிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல இருக்க சேனுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணுற கையை எடுன்னு அழுதுகிட்டே சொல்லும்போது ஏன் எடுக்கணும்? நீ இது தானே ஆசைப்பட்டேன், அதுக்கு தானே என்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு கேட்கும்போது நிறுத்து அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை ஏதாச்சும் எனக்கு ஃபேவர் பண்ணுன்னு சொல்லி கேட்டேனா? உனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுல கஷ்டம் ஒன்றும் இல்லையே, பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்தணும்னு எதுக்கு நினைக்கிற? நீயும் என்ன மாதிரி தான் இருப்பேன்னு நினச்சி நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் இதுதான் உனக்கு வேணும்னு சொன்னா இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நீ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு இப்போ எனக்கு புரியுது. அப்புறம் அன்னைக்கு நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்காக என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறான். டே ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லணும்னு தான் தோணுது. சீரியஸா இப்படி நடந்துப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஜுவாவும் டோயன் கிட்ட ஆர்ஷா நடந்துக்கிட்டான். ஆனா இந்த அளவு இல்ல. இப்போ அவன் பேசிட்டு போனது எல்லாம் டேய்க்கே ஒரு மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஏதோ குழப்பமாவே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டேய் உள்ள வந்து பார்த்தா அங்க டோயனும் இருக்கான். இதை டேய் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா சேயன் மட்டும் தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டான் போல. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஏண்டா ஒரு போனோ இல்லை எனக்கு ஒரு மெசேஜோ பண்ணியிருந்தா நான் ஏன் உன்னை தேடி வரப்போறேன்? நீ என்ன பண்றன்னு பாக்குறதுக்காக தான் சேயனை கூட்டிட்டு வந்தேன். வர வழியில அவனை பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது தான் இப்படி ஆகிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது டோயன் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பான் போல. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது டோயன் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கான். அது என்னன்னா இந்த ட்ரெஸ் உங்ககிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தானாமே, அதனால இதை திருப்பி கொடுக்க போலாம்னு சொல்லி நான் தான் அவனை கம்பேர் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதையும் சேயன் கூட இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் சேயன் பியானோ ரூம்ல மனசே இல்லாம சும்மா கீபோர்டை அழுத்திட்டு இருக்கான். அந்த நேரத்துல டேய் உள்ளார வரவும் இங்க எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது சும்மா இந்த பக்கமா வந்தேன், நீ வாசிக்கிறத கேட்க முடியாம உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா உன்னோட பெர்ஃபார்மன்ஸும் மோசமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உன் அளவெல்லாம் மோசமா இல்லை அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கூட சேர்ந்து சேயனும் வாசிக்கும் போது அவனோட கையை பிடிக்கவும் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, அப்புறம் எனக்கு நானே ஆனஸ்டா இல்லாம இருந்திருக்கேன், அது எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல சரி இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது அதான் உனக்கே தெரியும்லன்னு சொல்லவும் இல்லை நீயா சொல்லாம எனக்கு எதுவும் தெரியாது, ஸோ என்னன்னு சொல்லு. சரி நான் சொல்றேன், ஆனா நீ ரெடியா இருக்கியா? நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லைல்ல அப்படின்னு டேய் கேட்கும்போது கண்டிப்பா இல்லை, உனக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை தானேன்னு கேட்டுட்டு இருக்கவே அவனை கிஸ் பண்ணிடுறான். பரவாயில்ல இப்போ வாச்சும் அனஸ்டா இருந்தானேன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் ஜுவா பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் சைடில் வந்து டோயன் ஹக் பண்ணிடுறான். டே என்னடா பண்ணுற, நம்ம கிரவுண்டில் இருக்கோம்னு சொல்லவும் அதனால என்ன கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கு கொஞ்சம் சீன் அதிகமாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் பயங்கர ஹாப்பியாக சேவன் இருக்கிறத டோயன் பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும்னு நல்லாவே தெரியுது போல. ஆக்சுவலி அவங்களுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டதே டோயன் தான். ஆனால் அதை பெருசாக காட்டிக்கல. அந்த டைம் சேயன் டேயை பார்க்க அவனும் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கிளாஸ்ல டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த டைம் டேய் என்ன பண்றானா அவனை பார்த்து கியூட்டா கண்ணடிக்கவும் சேயனும் கையை மறைச்சு கண்ணடிச்சிட்டு இருக்கான். இதுக்கிடையில அந்த டீச்சர் வேற அவனோட நேமை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் காதிலே வாங்கிக்கல.
டேய் உஷாராகிட்டான், வேணுட்டே தான் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அட பாவி, இதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியான்னு நினச்சிக்கிட்டு ப்ரெசன்ட் டீச்சர்னு சொல்லவும், என்ன இன்னைக்கு நீ ஒரே எனர்ஜெட்டிக்காக இருக்கன்னு சொல்ல டேய்க்கெல்லாம் சிரிப்பே தாங்கலை. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வரதுனால கான்சர்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது வெறும் ஃபெஸ்டிவல் தான், ரொம்ப எக்ஸைட் ஆகி ஸ்டடீஸை கோட்டை விட்டுறாதுங்க, படிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக படிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் இந்த டீமில் ஜங்கியூன்னு ஒருத்தன் வந்து சேர்ந்தான்ல, அவன் டோயனை பார்த்து, நான் இந்த கான்சர்ட்டில் உங்கள் கூட கலந்துக்க விரும்பல, நானே சொந்தமாக பாட்டு எழுதியிருக்கேன், அதனால் தனியாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்லவும், என்னடா சொல்கிற, பாட்டு எழுதியிருக்கியா, அப்போ எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நீயே சாங் எழுதிக்கோ, அதுதானே போட்டியே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அந்த டைம் டேயி செய்யுன் மேலே கை போட்டு ஹாப்பியாக வெளியே வந்து டோயனை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கான். ஏன்டா நீ இப்படி இருக்கன்னு கேட்கும்போது, ஜங்கியூ நம்ம கூட பெர்ஃபார்ம் பண்ணலையா, அவன் போனால் போயிட்டு போகிறான், அதை பற்றி கவலை இல்லை, நம்ம 3 பேர் கூட பண்ணிக்கலாம், ஆனால் சாங்க்கு தான் எங்கே போகிறதுனே தெரியலன்னு சொல்லவும், என்னடா சொல்கிற சாங்கா, அது எதுக்குன்னு கேட்க, உங்களுக்கு தெரியாதா, அட பாவீங்களா, நாமளே சாங் எழுதி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுதான்டா ரூலே அப்படின்னு சொல்லும்போது தான், ஏண்டா டேயி நீ ஏதாச்சும் சாங் எழுதியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நீ ஏதாச்சும் எழுதியிருக்கேன்னு திருப்பி கேட்க, அதெல்லாம் நான் என்றைக்குமே எழுதுனதில்லைன்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ லவ் மோடில் இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவனுங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லி கீழே விழ போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து, இப்போ எதுவும் பேசுகிற மூடில் நானும் இல்லை, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க, நாளைக்கு ஏதாச்சும் பிளானோட வாங்க அப்படின்னு சொல்லவும், ஆனால் நாளைக்கு சாட்டர்டே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டேய் ரெஸ்ட் எடுக்கிற டைமாடா இது, ஒழுங்கு மரியாதை வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும், நீ இவ்வளோ சீரியஸாக இருந்து நான் பார்த்ததே இல்லை, அந்த ப்ரைஸ் உனக்கு அவ்வளோ முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாடா ஃப்ரீயாக ஏர்பாட் கிடைக்குது, யார் வேண்டான்னு சொல்லுவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட்டாக மெலடி சாங் மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் டோயன் சொன்னதுனால ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா கொடுத்த சாங் நோட்ஸ் இருக்க பெட்டி அவன் கண்ணில் படுது. அதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். அதில் வந்து ஜாஸ் ஃபார் 2ன்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்ட ஒரு பேப்பர் அவனுக்கு கிடைக்குது. ஜாஸ்கான நோட்ஸா, அது ஏன் இவன் வச்சுட்டு இருக்கான்னு யோசனையாகவே அதை பார்த்துட்டு இருக்கான். சாட்டர்டேவாக இருந்தாலும் வாங்கன்னு சொல்லியிருப்பான்ல, அதனால டேயும் சேயனும் பியானோ ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஆமாம் டோயன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் இன்னும் வரலன்னு சொல்லவும், என்னது இன்னும் வரலையா, நம்மளை சீக்கிரம் வர சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கவே டேய் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன், என் ஃபேஸில் ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவே அவனை கிஸ் பண்ண போகவும், டே என்னடா பண்ணுற, மூளை குழம்பிடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தான் யாரும் இல்லைல்ல, அப்புறம் என்ன திடீர்னு டோயின் வந்தால் என்ன பண்ணுறது, அதை பற்றி எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை அதெல்லாம் முடியாது, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, என்னது அப்புறமா, அது எப்போ வரும்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். லவ்வை சொன்னதும் போதும் இவனோட ரொமான்ஸ்க்கு அளவே இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியல போல. ஸோ அவனை பார்த்து லைட்டாக இவனும் சிரிச்சுட்டே, சரி சரி ஏதாச்சும் சாங் எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ எழுதியிருக்கியான்னு கேட்கவும், நான் எழுதலை ஆனால் என்னோட அண்ணா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதை வாசிக்க இது என்னோட அண்ணா வச்சிருக்க அதே மியூசிக் மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். வாசிச்சு முடிச்சது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் இது உன்னோட அண்ணாவே எழுதுனாங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, நான் இதை லிசன் பண்ணி தான் பார்த்துருக்கேன், ஸோ இதோட கடைசி பகுதி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க பேசிட்டு இருக்க அதே சமயத்தில், டே உங்களுக்கெல்லாம் தெரியுமா நான் பாட்டு பாடி கொண்டு வந்திருக்கேன், இதை கேளுங்கன்னு சந்தோஷமா உள்ள நலஞ்சு கேட்க வச்சிட்டு இருக்கான். ஏதோ ரேப் மாதிரி ஒன்று பாடியிருக்கான் போல, ஒரு லைன் கூட கேட்க முடியல, அப்படியே லேப்டாப்பை மூடிட்டு, இல்லை வேண்டாம் என்னாலலாம் இதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், ஆமா இதுக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்குன்னு சொல்லி திரும்பவும் கேட்க வைக்கவும், ஐயோ இதை கேட்டால் எல்லாருக்கும் காது ஜவு தாண்டா கிளியும், டே என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை மூடிடுறான். உனக்குலாம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நான் எவ்வளோ அழகாக சாங்கை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்படி ஒரே செகண்டில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டே, இனிமேல் எனக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே உன்னோட சாங் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த ரேப் மூமெண்ட்னு ஒன்று பண்ண பார்த்தியா, அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லவும், ஏன் அதுக்கு நீ பண்ண வேண்டியது தானே அப்படின்னும் போது, கண்டிப்பாக நானும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி உன்னோட அண்ணா சாங் பற்றி சொன்னல, அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸோ இந்த வீக்கெண்ட்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது சேயனோட கையை பிடிச்சு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, உன்னோட அண்ணா வாசிச்சாங்கன்னு சொல்லி ஒரு சாங் ப்ளே பண்ணல, அது அவங்க எப்போ எழுதுனாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி தான். ஏன் கேட்குற, அந்த சாங் போலவே எனக்கு தெரிஞ்ச ஒரு சாங் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால தானே சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன சொல்கிறேன்னு கேட்க, இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல, சரிவா நம்ம போகலாம்னு சொல்லி வேற எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இங்கே வீட்டுக்கு வந்ததும் அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அண்ணாவோட ஸ்கூல் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதில் வந்து டேயோட அண்ணா ஃபோட்டோவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுது. அது எடுத்து பார்த்தா அதில் டேயோட அண்ணாவும் இவனோட அண்ணாவும் ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகிடுறான். அந்த டைம் அவங்க அண்ணா கரெக்டாக அங்கே வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவே இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.